இப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒவ்வொரு டைப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் டைப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper bought an article for 500. At what price should he sell the article to make 22% profit? ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை 500க்கு வாங்கினார். 22% லாபம் பெற அவர் அந்த பொருளை என்ன விலையில் விற்க வேண்டும்? நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவேன். இது எதுக்காகனா நம்ம ஜிடி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஜிடியோட கொஸ்டினை பார்த்தாதான் கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு 2026 எக்ஸாமுக்கு நம்மளால என்னன்னா கிளாரிட்டியோட வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னா உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தாவே முதல்ல உங்களுக்கு என்ன தோணும்னா இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். அதாவது நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா மொத்தம் 4 விதமான டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இது எதுக்கான டைப் வைஸ் சொல்றேன் அப்படின்னா மேத் எல்லாமே நீங்க டைப் வைஸ் லேர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு பேட்டர்ன் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்ல என்னன்னா ஒரு ஃபார்முலா இருக்கும். இது என்னன்னா ஆர்கனைஸா என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் லாஸ் இந்த டைப், இந்த டைப்ல இந்த ஃபார்முலா, இது எல்லாமே என்னன்னா ஈஸியா உங்களால வந்து ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். பட் எண்ணில் என்னன்னா நம்ம எக்ஸாம் ஹால்ல அந்த மைண்ட்ல தோணும் ரைட்டா, ஒரு ஃபார்முலா வந்தாலும் சரி, ஒரு பேட்டர்ன் இருந்தாலும் சரி, அது தோணும் போது அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் வந்து சொல்றேன். இது எல்லாமே ஃபண்டமெண்டல் என்னன்னா 12 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். பேசிக் மேத்ல இருக்கிற நம்பர் சிஸ்டத்துல ஆரம்பிச்சு ஃபைனலா இருக்கிற ஏரியா வால்யூம் இது எல்லாத்தையும் என்ன 12 மணி நேரத்துல கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணுங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா ஒவ்வொரு டாபிக்லையும் டைப் தெரிஞ்சு அந்த டைப்புக்கு ஏத்தாப்புல பேட்டர்ன் பிடிச்சாவே போதும். ஈஸியா என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. நம்மளால வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரி இப்ப இந்த கேள்வி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து எந்த டைப் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப் 2ல வந்து வரும். சோ டைப் 2ல என்னன்னா ஒரு காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் பிரைஸ் கேட்பாங்க. இல்ல செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் கேட்பாங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி சொல்லிருப்பேன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். பட் இந்த இடத்துல வந்து இது மறுபடியும் வந்து பார்க்க போறதா இல்ல. நான் சொல்றேன் என்ன மாதிரிலாம் வந்து கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றேன் அவ்வளவுதான். இப்ப இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுமே. இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். அவங்க என்ன சொல்றாங்க? 500 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து என்ன ஒரு கடைக்காரர் வாங்குறாரு. அந்த பொருள் வந்து என்னன்னா 22% அவருக்கு லாபம் வரணும். இப்ப 500 ரூபாய் விலை உள்ள ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை நம்ம 600 ரூபாய்க்கு விற்கிறோம்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாபம் கிடைக்கும்? 100 ரூபாய் வந்து லாபம் கிடைக்கும் ரைட்டா. இந்த லாபத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நம்ம பார்த்தோன்னே சொல்றோம். பட் இத ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த லாபம் ஃபார்முலா என்ன? சோ லாபம் இல்ல ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை கழிக்கிறது. செல்லிங் பிரைஸ்னா நம்ம விற்கிறது ஃபைனலா என்ன விலைக்கு விற்கிறோமோ அதான் வந்து செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் என்பது ஒரிஜினலா ஒரு பொருளை வாங்கிருக்கும். அதான் வந்து காஸ்ட் பிரைஸ். அப்ப இங்க 600 ரூபாயில இருந்து 500 ரூபாய் கழிக்கும்போது நம்மளுக்கு என்ன 100 ரூபாய் அப்படின்னு வரும். எதுக்கு இந்த சொல்றேன்னா இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அதாவது ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து சொல்றேன். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ப்ராஃபிட் வந்து 22%. ப்ராஃபிட் வந்து 22% வரும்னு சொல்றாங்க. செல்லிங் பிரைஸ் அதாவது அவங்க என்ன விலைக்கு வித்திருப்பாங்க அதான் கேட்கறாங்க. நான் செல்லிங் பிரைஸ் என்னன்னா வச்சுக்கிறேன். காஸ்ட் பிரைஸ் வந்து 500 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அந்த ஃபார்முலால போடுவோம் ரைட்டா. காஸ்ட் பிரைஸ் 500 ரூபாய். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. செல்லிங் பிரைஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த சைடு என்ன 22% பிளஸ் என்ன 500 அப்படின்னு வருமா? இப்ப இந்த 22% எதுல பாக்குறோம்னா காஸ்ட் பிரைஸ்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த 22% வந்து பாக்கணும். அப்ப 500 ரூபாய் நல்லா கவனிங்க. 500 ரூபாய் 22% எப்படி பார்க்கலாம்? ஒரு சனம் தள்ளி புள்ளி வச்சா அதாவது 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபாய் ஒரு சனம் தள்ளி புள்ளி வச்சா அது 10%. அப்ப 10% என்பது வந்து 50 வரும். அப்ப 20% எவ்வளவு வரும்? 100 வரும் ரைட்டா. இன்னும் 2% ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1% இருக்கும். அப்ப 1% 5னா 2% எவ்வளவு 10. ஆல்ரெடி 20% 100 அதோட வந்து ஒரு 10. அப்ப 110. அப்ப 110 பிளஸ் வந்து 50 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 610. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னதான் இருக்கணும்? 610 இருக்கணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? சி வரும்.